நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047033531. விவசாயிகளுக்காக தமிழக விவசாயிகள் இன்றைக்கு காவிரி ஆற்று தண்ணீர் வராத காரணத்தினால் கோடான கோடி மக்களுடைய வயிற்று பிரச்சனையான உணவு பிரச்சனை இனி வருகின்ற காலத்திலே தமிழகத்திலே பெரும் பஞ்சத்தை ஏற்படுத்தும் என்ற நிலையிலே 5 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி நடத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் மிக சிறப்பாக காவிரி ஆற்று தண்ணீர் பெற்றுத்தர செய்து குறிப்பிட்ட நாளில் தண்ணீர் திறக்கப்பட்டு விவசாயம் நடந்திருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் ஆட்சி மாற்றத்தால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்றைக்கு காவிரி பிரச்சனைக்காக ஒரு வார்த்தை கூட ஒரு குரல் கூட கொடுக்கவில்லை. நீங்கள் இன்றைக்கு வேண்டுமென்றே நாளைக்கு சட்டமன்றம் கூட இருக்குது. தொடர்ந்து 3 மாத காலமாக எதிர்க்கட்சியினுடைய தலைவர் நம்முடைய இளைஞரினுடைய தலைவரும் வருங்கால தலைவருமான நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள். விவசாயிக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் இந்திய அளவில் இன்றைக்கு நாக்பூரில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு கூட குரல் கொடுத்து ஜனநாயக உரிமையை பறிக்கக்கூடாது, ஜனநாயகத்தை காப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவராக உருவாகி இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் இன்றைக்கு தஞ்சையில் நடந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக அவருக்கு என்னவென்றால், தஞ்சையில் நடந்த கூட்டம் அந்த ஆட்சிக்கு சாவுமணி அடித்து விட்டது. தாவேக ஆட்சி முடிந்து விட்டது நேற்றோடு. நீங்கள் பார்த்தே எவ்வளவு தூரம் விவசாயிகள் இன்றைக்கு வயிற்றத்தில் இருக்கிறார்கள். இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயி மட்டும் இல்லை, சாதாரண அடித்தட்டு மக்கள் அத்தனை பேர் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சி 3 மாதமாக எந்த நன்மையும் ஏழைகளுக்கு கிடையாது. 3 மாதம் எதுவுமே கிடையாது. எந்த திட்டத்திலையும் எந்த இதுவுமே செயல்படுத்தப்படல. பூராமே கடுமையாக ஆட்சி திறன் இல்லாத ஒரு அரசு தமிழ்நாட்டில் சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால் இப்பொழுதுதான் உருவாகி இருக்கிறது. எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள், காங்கிரஸ் இயக்கம் எல்லாம் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கர்நாடக அரசு கூட்டுறான், தமிழ்நாட்டில் கூட்டினா என்ன ஆக மக்களுடைய குரலுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை, தோழமை கட்சிகளுடைய குரலுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. ஆனால் அவர் ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்பார்கள். இதெல்லாம் விந்தையாக இருக்கிறது. ஒரு விந்தையான காட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் முறியடிக்க போகிறது திராவிட முன்னேற்ற கழகம். நிச்சயமாக சொல்கிறேன், வர்ற தேர்தலில் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு கைது செய்தது முழுக்க 100% வடிகட்டிய ஒரு பொய் வழக்கு. எதுவுமே அவர் நான் எதுவுமே பேசலைன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்து டிவியில் ஓடுது. எதுவுமே அவதூறாக பேசாத ஒருவரை பொய்யான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தஞ்சை அங்கே காவல்துறைக்கு விசாரணைக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய வருங்கால தமிழகத்தை நிர்வகிக்க இருக்கின்ற வருங்கால தமிழகம் உதயநிதிக்கே இந்த நிலை என்றால் சாதாரண அடிமட்ட தொண்டனுக்கு என்ன வரும்? நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்கணும். நம்முடைய ஜனநாயக உரிமை பறிக்கப்படுகிறது. காவல்துறையின் மூலமாக பொய் வழக்கு போடப்பட்டு காவல்துறை யோசிக்கணும். காவல்துறை பொதுவாக இருக்கணும், மனச்சாட்சியோடு பொதுவாக நடுநிலையோடு இருக்க வேண்டும். பொய் வழக்கு எதுக்கு போகிறதுனே ஒரு கணக்கு இல்லையா சார்? பேச்சுரிமை இருக்குது சார். அதான் நாடு சுதந்திரம் அடைந்து பேச்சுரிமை, யாரையும் எந்த ஆட்சியையும் குறை சொல்லி பேசுவதற்கு நமக்கு முழு உரிமை இருக்கிறது. ஆனால் நம்முடைய உரிமையை பறித்து விடலாம் என்று இவர சர்வாதிகாரியா, ஹிட்லரா, முசோலினியா? எப்படி பறிக்க முடியும்? இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, தமிழகம் ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் சர்வாதிகாரமாக தன்னிச்சையாக பொய் வழக்குகள் போடுவது, கைது செய்வது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. போனாங்க, கைது பண்ணி கொண்டு போனாங்க. உடனே கோர்ட்டு விடுதலை பண்ணிச்சு, போக சொல்லிச்சு. 2வது கைது பண்ணி கொண்டு போனாங்க. என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்து இப்போ விடுதலையாக வந்துட்டார். என்ன செய்வார்? என்ன செய்ய முடியும்? திமுக உங்களுக்கு தெரியும், திமுகங்கிறது ஒரு இரும்பு கோட்டை, எஃகு கோட்டை. தலைவர் கலைஞரால் உருவாக்கப்பட்ட எஃகு கோட்டை. அந்த கோட்டையில் ஒரு சின்ன துளியை கூட நீங்கள் பேக்க முடியாது. உளி வச்சு அடித்தாலும் பேக்க முடியாது. தமிழகத்தில் இருக்கின்ற இயக்கங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் எஃகு கோட்டை. எங்களுடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உருவாகிவிட்டார்கள். எந்த போராட்டத்தையும் சந்திப்பார்கள். எமர்ஜென்சியை சந்தித்தவர்
எங்களுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக எமர்ஜென்சியே சந்தித்து ஓராண்டு காலம் சிறையில் இருந்து 40 ஆண்டு காலம் மக்களுக்காக உழைத்துத்தான் முதலமைச்சராக வந்தார். நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம் இந்த ஆட்டம் போடுது. இது எங்கே போக போகுதுன்னு தெரில. சொல்லுவாங்க யாருக்கா வாழ்வு வந்து அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பாங்கன்னு. அது மாதிரி அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்கிற காலமாக இருந்துக்கிட்டு மிக மோசமாக இருக்கிறது. ஆட்சியுடைய நிலை பரிதாபமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நாங்கள் ஊழலற்ற ஆட்சி. எங்கே ஊழலற்ற ஆட்சி? நல்ல நாளை டிவியில் படம் எடுத்து போடுங்க. எங்கெங்கே போய் அவங்க கட்சிக்காரவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எடுத்து போடுங்க. இந்த 3 மாதம் நடந்து எடுத்து போடுங்க. அவர் எங்கே போய் எங்கே தமிழ்நாட்டில் இருக்காரா, வேறு எங்கே எந்த நாட்டில் இருக்காரா தெரியல. அந்த அளவிற்கு இன்றைக்கு மோசமான நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. இது அப்பட்டமான ஒரு பொய் வழக்கு. இந்த வழக்கு உடனே அரசு இதை உடனே அவங்க வந்து வாபஸ் வாங்கி, இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. நாளைக்கு சட்டமன்றம் கூடுகிறது. சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அங்கம் வைத்து அவருடைய குரல் ஒலிக்கக்கூடாது என்பதை குரல் வலையை நெருக்கின்ற நிலை, இந்த பொய் வழக்குடைய நிலை, அவருடைய குரல் வலையை, அவர் குரல் வலை மட்டும் இல்லை, கட்சியுடைய குரல் வலையை நெருக்கின்ற நிலையாக இருக்கிறது. இதை தடுத்திட திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் லட்சோப தொண்டன் உங்களுக்கு தெரியும். திண்டுக்கல் மாவட்டத்திலே நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட நிச்சயம் முடிவு வரும், வந்துதான் ஆகும். அதில் எல்முனை அளவு சந்தேகமில்லை. மக்கள் இன்றைக்கு வெறுத்து போயிருக்கிறார்கள். தூக்கி எறிவார்கள் விரைவிலே. இப்படிப்பட்ட பொய் வழக்கு அப்பட்டமாக நேத்தான் தஞ்சாவூர்லேருந்து பேசிட்டு வர்றாரு. ஒரு விளக்கம் கூட கேட்கல. ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு விளக்கம் கூட கேட்கல. ஒரு வழக்கு போட்டதை கூட யாரும் இன்டிமேட் பண்ணல, விசாரிக்கலை வந்து போலீஸு. ஆக எதுவுமே விசாரிக்காமல் போலீஸை வந்து குமிச்சு தான்ட்டு ஆட்சி அதிகாரம் இருக்குது. எத்தனை நாளைக்கு இருக்கும் ஆட்சி அதிகாரம்? நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க எங்கே போனாலும் யாரும் தப்பிக்க முடியாது. ஜனநாயகத்திற்கு ஊறு விளைவித்தவர்கள் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதற்குரிய விளைவை சந்திப்பார்கள். 12 மணி வரைக்கும் நீதிமன்றம் வந்து கைது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதையும் மீறி இவங்க வந்து கைது நடவடிக்கை பண்ணியிருக்காங்க. யார்? அதான் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அது அவங்களுக்கு நீதிமன்றமாவது ஏதாவது எத்தனையோ முறை நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை மீறி இருக்கிறார்கள். நீதிமன்றமும் கண்டித்து இருக்கிறது. நீதிமன்றம் சரியான அடி கொடுக்கும் சீக்கிரம்.